நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவிரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குழு அமைத்திருக்கிறது. தமிழகம், கர்நாடகத்தைச் சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள். தற்போதைய செய்தி. காவிரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இந்த குழுவை அமைத்திருக்கிறது. தமிழகம், கர்நாடகம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் இந்த குழுவில் உறுப்பினர்களாக இருக்கின்றனர். வருகின்ற 15ஆம் தேதியில் இருந்து இந்த கூட்டுக்குழுவானது தன்னுடைய ஆய்வை தொடங்க இருக்கின்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், விவரம் என்ன? பூங்குழலி, இந்த காவிரியில் கழிவுநீர் கலப்பதன் காரணமாக இந்த நீரானது, அதாவது கர்நாடக அரசு திறந்துவிடக்கூடிய அந்த காவிரி நீரானது தமிழகத்தால் முழுமையாக பயன்படுத்த முடியவில்லை. குறிப்பாக குடிநீருக்கு பயன்படுத்த முடியவில்லை, விவசாயத்திற்கும் பயன்படுத்த முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. பெங்களூரு நகரத்திலிருந்து வரக்கூடிய ரசாயன கழிவுகள் பெரும்பாலும் இந்த காவிரி நீரில் கலக்கப்பட்டு தமிழகத்திற்கு அனுப்பப்படுகின்றது. எனவே இதற்காக உடனடியாக உச்சநீதிமன்றம் இதில் தலையிட்டு தீர்வு காண்பதற்கான ஒரு வழிமுறையினை உருவாக்க வேண்டும் என்று கோரி தமிழக அரசின் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவினை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2 வாரங்களுக்கு முன்பாக ஒரு உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். அதாவது தமிழகம், கர்நாடகம் மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு குழு ஒன்றினை அமைத்து அந்த குழுவானது எந்தெந்த இடங்களில் எல்லாம் இந்த கழிவுநீர் கலக்கிறது என்பது தொடர்பான விவரங்களை நீங்கள் சேகரித்து அதனை ஒரு அறிக்கையாக தயாரித்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கு உங்களுக்கு 6 மாத காலம் நாங்கள் அவகாசம் வழங்குகின்றோம் என்று கூறி உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அடுத்து இன்றைய தினம் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் அலுவலகத்தில் இதற்கான ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இதில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள், கர்நாடக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் என்று பல அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள். இதில் குறிப்பாக எந்தெந்த இடங்கள் எல்லாம் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும், யார் யாரிடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும், யார் யாரெல்லாம் சாட்சியமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும், எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது, மாற்று வழி என்ன, யார் கூறும் புகார் உண்மையானது உள்ளிட்ட அனைத்து விவரங்கள் தொடர்பான தனித்தனியான அறிக்கை 2 மாநிலங்களும் சமர்ப்பித்தது. இதனை அடுத்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரியாக இருக்கக்கூடிய பரத்வாஜ் அவர்களின் தலைமையில் தான் இந்த கூட்டுக்குழுவானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த குழுவில் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் 2 மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளும் இடம்பெற்றிருக்கின்றார்கள். வருகின்ற 15ஆம் தேதி முதல், இந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் இந்த ஆய்வானது தொடர்ந்து நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உச்சநீதிமன்றம் ஏற்கனவே செப்டம்பர் முதல் வாரத்திலிருந்து இந்த ஆய்வுகளை தொடங்குங்கள் என்று கூறியிருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான தேதிகளும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து ஒரு 6 மாத காலத்திற்கு இந்த ஆய்வுகள் அடுத்தடுத்த கட்டங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 5 முதல் 7 கட்டங்களாக இந்த ஆய்வுகள் நடத்தப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இதில் நிச்சயமாக தமிழக அரசின் சார்பாக வைக்கக்கூடிய ஆதாரங்களை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பெரிய அளவில் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பூங்குழலி, நிரஞ்சன், ஒட்டுமொத்தமாக எத்தனை பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது? இதில் தமிழகத்தைச் சேர்ந்த எத்தனை அதிகாரிகள் அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார்கள்? தற்பொழுது இந்த குழுவில் இடம்பெற்றிருப்பவர்களின் சரியான பெயர்கள் குறித்த இன்னும் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு, அந்த பிரஸ் ரிலீஸ் ஆனது இன்னும் கொடுக்கப்படவில்லை. தற்பொழுது இன்னும் ஒரு அரை மணி நேரத்திலிருந்து 1 மணி நேரத்திற்குள் இறுதியான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த குழுவிற்கு தலைமை தாங்குபவர் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் உறுப்பினராக இருக்கக்கூடிய பரத்வாஜ் அவர்கள் தான் தலைமை தாங்குவார் என்று தற்பொழுது முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த குழு எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த இடங்களில் ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட அந்த டிராவலிங் ஷெட்யூலும் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருகின்றது. அதற்கே இன்னும் ஆய்வுகளை தொடங்குவதற்கே இன்னும் 1 மாத காலம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் பொறுமையாக அதற்கான ஷெட்யூல்களை தனித்தனியாக தயாரிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இனி அடுத்தடுத்து தலைநகர் டெல்லியில் தான் இதற்கான ஆலோசனை கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு தற்பொழுது முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பெங்களூரு நகரத்திலிருந்து காவிரியில் அந்த நீர் கலப்பது, அந்த பாதைகளில் இந்த ஆய்வுகள் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகின்றது.
கூறப்படுகிறது. மேலும் தமிழக விவசாயிகளிடம் இது தொடர்பாக பல்வேறு கட்டமாக விசாரணை நடத்தப்படுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது. ஏனென்றால் இதனை ஒவ்வொரு விஷயத்தையும் உச்சநீதிமன்றத்தில் மிக விரிவாக தாக்கல் செய்யப்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருப்பதன் காரணமாக எந்த விதமான பின்னடைவும் இல்லாத வண்ணம் இந்த ஆய்வுகளை நடத்துவதற்கு தற்பொழுது இந்த குழுவானது முடிவு செய்திருக்கின்றார்கள். பெரும்பாலும் சம அளவில் இந்த உறுப்பினர்கள் 2 மாநிலங்களிலிருந்து இருப்பதற்கான வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கின்றது. ஆனால் முடிவை எடுக்கக்கூடிய அந்த டிசிஷன் அத்தாரிட்டி என்று சொல்லக்கூடியது மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் தான் தற்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் எடுப்பதுதான் இறுதியான ஒரு முடிவாக இருக்கும். இனி அது முடிந்த பிறகு கடைசி 3 மாதங்கள் அறிக்கை தாக்கல் செய்வதில் இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. இது நீண்ட நாட்களாக உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வரக்கூடிய ஒரு வழக்காக இருந்தாலும் தற்பொழுது இது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது என்றுதான் கூறலாம். இந்த வழக்கு விசாரணையின் பொழுது இழப்பீடுகளும் தமிழகத்திற்கு பெரிய அளவில் கிடைப்பதற்கு கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பீடு தமிழகத்திற்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மணிமாறன், நிரஞ்சன், உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து காவிரியில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க கூட்டுக்குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நிரஞ்சன்.